இந்த ஆசிரமத்தினுடைய கட்டணத்தினுடைய நோக்கத்தை நம்ம சீடர்களும் பக்தர்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இதை சொல்கிறேன். நான் ஐசிஎஃப்பில் வேலை செய்துருக்கும்போது 30 வயசில் இந்த ஞானம் பெற்றேன். இந்த 30 வயசில் இந்த ஞானம் பெற்றதால் அதில் இருந்து எனக்கு துக்கமோ சந்தோஷமோன்ற ரெண்டுமே எனக்கு இல்லாமல் போயிடுது. அப்போ எனக்கு என்ன துக்கமும் இல்லை சந்தோஷமும் இல்லை, என்ன கிடைச்சது அப்படின்னா அமைதி கிடைச்சது. இந்த அமைதி எல்லாருக்குமே கிடைக்கணும், நம்ம அடைஞ்ச இடத்தை எல்லாரும் அடையணும் அப்படின்றதுக்காக திருமூலர் ரொம்ப அழகாக சொல்லுவார், யான் பெற்ற இன்பம் வையகம் பெற வேண்டும்னு. அந்த மாதிரி நம்ம அடைஞ்ச நிலையை எல்லாரும் அடையணும்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்றதுக்காக வீட்டிலையே வச்சு ஒரு 4 பேருக்கு உபதேசம் கொடுத்துன்னு இருந்தேன். அப்புறம் 4 பேர் ஆகி 10 பேர் ஆகி போச்சு. 10 பேர் ஆகும்போது வீட்டில் வச்சு உபதேசம் கொடுக்க முடியல. சரி, நமக்குன்னு ஒரு ஆசிரமம் வேணுமே அப்படின்னு இதை கட்ட துவங்கினேன். ஆனால் அதை பெரும்பாடுபட்டு கட்டினேன். இதை கொஞ்சமான கஷ்டப்படல. நான் வீடு வாசல் குடும்பம் குழந்தை குட்டி எதையும் நினைக்கவே இல்லை. எனக்கு இந்த ஒரே எண்ணங்கள், எல்லா மக்களுக்கும் உதவுற மாதிரியான ஒரு செயலை செய்யணும், எல்லாரும் வாழற மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கணும். ஏன்னா நம்ம போனது தெய்வீக பாதை, தெய்வத்தை அடைஞ்சோம், தெய்வத்தை பார்த்தோம். அப்போ அந்த தெய்வத்தினுடைய நிலையை உலகத்துக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் இந்த ஆசிரமத்தை கட்டினேன். கட்டும்போது ஐசிஎஃப்பில் வேலை செய்யும்போது எத்தனை லோன் வாங்க முடியுமோ, எவ்வளோ கடன் வாங்க முடியுமோ அவ்வளோ கடன் வாங்கி போட்டு கட்டினேன். ஏன்னா அந்த நேரத்தில் ஒரு 10 பேர் கூட சீடர்கள் கிடையாது, யாரும் வசதியானவங்களும் கிடையாது கொடுத்து உதவி பண்ணுற அளவுக்கு. இன்றைக்கி அந்த ஆசிரமம் கட்டி 10 பேராகி 100 பேராகி இன்றைக்கி 1000 பேராகி போச்சு. ஆசிரமத்துக்கு அப்புறம் அகஸ்தியனுடைய அறிவுரையால் கோவிலை கட்டணும் அப்படின்னு அகஸ்தியர் சொன்னதால் அந்த அகஸ்தியருடைய பேர்லேயே அவர் பாடல்லையே சண்முக நாயகன் தோன்றிடுவான், சிவ சட்குரு நாயகன் தோன்றிடுவான், கண்ணினிலே கண்டி போட்டிடலாம், கொடும் காலனை காலம் என மாற்றிடலாம் என்ற அவருடைய பாடல்லையே சண்முக நாயகன் என்ற திருக்கோயிலை கட்டினேன். இதெல்லாம் கட்டி முடிஞ்சு ஜனங்கள் அதிகமானவுடனே சீடருங்க அதிகமான பிறகு சீடருங்க என்ன பண்ணிட்டாங்க, குருவுக்கு வயசாயிடுச்சு, அவர் இருக்கும்போதே ஒரு சமாதி கட்டி வைக்கணும் அப்படின்றதுக்காக சீடருங்கெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி இந்த சமாதியை கட்டினாங்க. இந்த சமாதியில் திருப்பூரில் கண்டியங்கோயிலுன்ற இடத்துல எனக்கு ஒரு கோவில் கட்டியிருக்கிறாங்க. கும்பாபிஷேகத்துக்கு நானும் போயிட்டு வந்தேன். அங்கே இருக்கிற செந்தில் தேவராஜ் என்ற 2 சீடர்கள் சேர்ந்து இந்த சிலையை 6.5 லட்சம் ரூபாய் இந்த சிலை செய்து இதை ஸ்தாபிதம் பண்ணாங்க. இது சமாதியும் கட்டி வச்சுருக்கிறாங்க. எல்லா சீடர்களும் எல்லா பக்தர்களும் பூஜை பண்ணுறதுக்கு வேணுன்றதுக்காக இதில் சமாதி கட்டியிருக்கிறாங்க. ஏன் இதை வாங்கினேன், அந்த இடம் வாங்கும்போது கூட என்னை கேட்டாங்க, இது உங்கள் பேரில் எழுதுறீங்களா இல்லை வீட்டு பேரில் எழுதுங்களா, யார் பேர்லையுமே இருக்கக்கூடாது, பொதுவானதாக இருக்கணும், எல்லா மக்களுக்கும் உபயோகப்படுறதாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பிரம்மசூத்திர குழு ஆசிரமம்னு ரிஜிஸ்டரே பண்ணிட்டோம். அது வருங்காலத்தில் நான் மறைஞ்சாலும், என்னுடைய பிள்ளைகள் காலத்தில் மறைஞ்சாலும், சீடர்கள் மறைஞ்சாலும், எல்லா காலத்திலையும் அது உபயோகப்படணும், எல்லா மக்களுக்கும் உபயோகப்படணும். அது ஒரு தனிப்பட்ட ஆதிக்கமாக இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் உகந்ததாக இருக்கணும், எல்லாரும் அந்த சுகத்தை அனுபவிக்கணும். இறைவன்ற அந்த பாதையில் மனிதன் பயணம் பண்ணி மனித உடல் எடுத்ததை இறைவன் அடையிறதுக்கு. அதுக்காக தான் இவ்வளவும் பேசி நிற்கிறேன். இவ்வளோ வீடியோக்கள், ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் போட்டிருக்காங்க. இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக என்னுடைய சீடர்கள் இருக்கிறாங்க, பக்தர்கள் கோடி கணக்கில் இருக்கிறாங்க. இவ்வளோ இருந்தும் என்னுடைய நிலையில் நான் ஆரம்பத்தில் எப்படி இருந்தனோ இன்றைக்கும் அந்த நிலையில் தான் இருக்கிறேன். எந்த மாற்றமும் எனக்கு கிடையாது. வயசு உடல் தான் தோற்றங்கள் மாறிக்குதே தவிர என் மனநிலை மாறவே இல்லை, மாறவும் மாறாது, மாறவும் கூடாது. நான் என்னுடைய உடலை விட்டு பிரிகிற வரைக்கும் இதே மாதிரி தான் இருப்பேனே தவிர எந்த வேஷமோ எந்த ஆடம்பரமோ எந்த இதுக்கும் நான் அடிமையாக மாட்டேன். இறைவனுக்கு மட்டும்தான் நான் அடிமையை தவிர இந்த உலக பொருளுக்கு எதுக்குமே நான் அடிமையாக மாட்டேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள். இதை தான் உலக மக்களுக்கும் சொல்லிக்கின்னு இருக்கிறேன். இறைவனை நாடுங்கோ, எல்லாம் வாழுங்கோ, எதுலேயும் நீங்கள் ஒட்டாமல் வாழுங்கோ அப்படின்றதுக்காக சொல்லின்னு இருக்கிறேன். அதை பின்பற்றி வரவங்க இங்கே ஆயிரக்கணக்கான பேர் வராங்க. அவ்வளோ பேருக்கும் இறைவனுடைய ஆசீர்வாதமும் என்னுடைய ஆசீர்வாதமும் சேர்ந்து அவங்க வாழ்க்கையில் துன்பப்படாமல் வாழ்வாங்கன்றது என்னுடைய நம்பிக்கை.
தன்னை வருத்தி வேண்டுதல் வேண்டாமை வேண்டாம். ரெண்டு இல்லை, ஒன்று மட்டும் சொல்றிய. எனக்கு வேண்டுதல்னா குடு சாமியே நான் பிச்சை எடுக்கிறேன்றது. அப்படி வேண்டுதல் கூட தன்னை வருத்திக்கிட்டு இறைவன்கிட்ட வேண்டுறது. தன்னை எதை வருத்த முடியும் ஐயா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நிறைய டிவியில் இல்லை நிறைய கோவிலுக்கு தேங்காவை கூட தலையில் உடச்சிலாம் கூட பரிகாரம் பண்ணுறாங்க. மூடத்தானத்தெல்லாம் நம்ம பேசக்கூடாது. முட்டாள்தானத்தை பற்றி நமக்கு எதுக்கு? கல்லுன்னு ஒன்று இருக்குது, அதில் உடச்சா ஓடிய போகுது. அது ஏன் ஊரை தலையில் ஓடினா மண்டியை ஓடிக்கணும்? அப்படி இது முட்டாள்தானோ மூடத்தானோ? இது எதுக்கு நம்ம பேசிக்கணும்? அறிவுபூர்வமாக தான் கேளுங்க, அறிவுபூர்வமாக தான் கேள்வி. எனக்கா இந்த மாதிரி அவங்களோட வேண்டுதலுக்கும் குணத்துக்கும் சம்மந்தம் உண்டு. நிறைய சம்மந்தப்பட்டுக்குது. எவன் தலையில் ஓடிக்கிறான்னா அவன் 3 ஆடு அறுத்துருப்பான். அப்போ அவன் சாப்பிட்டது தான் அவன் தலையில் ஓடிக்க சொல்லுது இல்லையா? சாந்தமான பொருளை சாப்பிட்றவன் இன்னொருத்தன் தலையில் போய் ஓடிப்பானே. அப்போ அதனால தான் 3 விஷயம் சொல்லியிருக்குது. சாத்வீகம், தாமசம், ராஜசம் அப்படின்னு 3 விஷயத்த சொல்லிக்குது. அப்போது ராஜசம் அப்படின்னும் போது அவனுக்கு என்ன தோணுது? எல்லாம் என்னால் பண்ண முடியும், நான் தான் பண்ணுவேன் அப்படின்ற ஆணவம் வருது இல்லை? அதனால் சும்மா ஒரு அப்பாவி தலையில் சாமின்னு போட்டு தலையை உடச்சி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிட்றான். நான் ஒரு வீடியோவில் கூட சொன்னேன், இந்த நெருப்பு மெரிப்பாங்க இல்லை? அந்த நெருப்பு மெரிக்கிறதுக்கு கொளுத்தி கட்டியை கொளுத்தி பரப்பி வச்சுருப்பாங்க. இவன் எல்லைக்கு போயிட்டு அந்த நெருப்பில் சாமி அலங்காரம் பண்ணியிருக்கோம் எதிரும், அது நெருப்பில் இறங்கி போவான். இறங்கி போகும்போது அது நெருப்பாக இருந்தால் அந்த உணர்வு எல்லாம் போயிடுவான். அது ஒரு உணர்வு, மறுத்து போன உணர்வு. இப்போ நம்ம வீட்டில் உட்காந்துப்போம், அப்படியே எதையோ ஒன்று யோசிப்போம். யார் போனால் யார் வந்தான்னு கூட தெரியாது. சில நேரத்தில் பார்த்தோம்னா எறும்பு ஊர்னா கூட தெரிஞ்சிடும் இல்லையா? அப்போது அது தன்னை மறந்த நிலை. ஆனால் விழிப்பில் தான் உட்காந்துங்கிறான். அது மாதிரி இந்த நெருப்பில் இறங்குறது தன்னை மறந்த நிலை, கடவுளுடைய பக்தியில் இறங்குறான். அப்போ அது கால் சூடாமல் போயிடும். அங்கே எவனா ஆகாது வந்து ஒரு 1/2 கிலோ சர்க்கரை வாங்கி அப்படி தூவி விட்டுருந்தான்னா அவன் காலெல்லாம் உள்ள பேர் கொப்பளமாயிடும் இல்லையா? ஒட்டிக்கும் நெருப்பு. அப்போது இது தேவையா? கடவுள்ன்றது நெஞ்சில் வைக்கணும், காலில் வச்சக்கூடாது. கடவுள்ன்றதை அறிவில் வைக்கணும், காலில் வச்சக்கூடாது. அப்போ குணத்துக்கு சம்பந்தம் உண்டு கண்டிப்பா. எந்த நீ குணமா வாழறியோ அந்த குணமான செயல் தான் செய்வேன். சாத்விக குணம் இருக்கவங்க அவங்களால முடிஞ்ச எளிமையான நன்மை செய்வாங்க, எளிமையான பக்தியை பண்ணுவாங்க. அதோட அவங்க யார் கட்டின்னு போயிடுவாங்க. அவங்க போய் இன்னொருத்தருக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க. இந்த ராஜச பக்தி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்களையும் வர்த்திப்பாங்க, அடுத்தவனையும் வர்த்த வச்சுருவாங்க. ஆனால் கடவுள் வந்து எப்பவுமே யாரையுமே வர்த்திக்க சொல்லலை. எண்ணத்தை மட்டும் இறைவன் மீது செலுத்துறான்றான். ஆனால் அதை செலுத்துறது கிடையாது. அந்த ஒரு நாள் தேங்காய் அடிக்கிறது, இதை அடிக்கிறது, மறுநாள் போய் பட்டை அடிக்கிறது இல்லையா? மறுநாள் என்ன அடிக்கிறான்? அப்படியே அங்கேருந்து இறங்கணுன்னு பாட்டில் கடை தான். அப்புறம் எங்கடா அங்கே சாமி வரும்? ஒரு அம்மா கிட்ட இப்போ கூட பேசிட்டு இருந்தீங்க, மனசை பற்றி பேசிட்டு இருந்தீங்க. ஆமாம். அப்போ அவங்க நீங்கள் பேசும்போது ஒரு கேள்வி எனக்கு வந்தது. சரி. அது என்னன்னாக்கா, மனசு நம்ம ஆன்மாவுக்கும் மனசு உடல் இது 3க்கும் சம்மந்தம் இருக்கையா? நானும் என் ஆன்மாவும் ஒண்ணுங்களா? நானும் என் ஆன்மாவும் ஒண்ணுங்களா? என் உடலும் என் ஆன்மாவும் ஒண்ணுங்களா? நீ நினைச்சுன்னு இருக்கிறது நீ உன் உடலும் ஆன்மாவும் மனசு வேற இல்லை. நீ நினைச்சுன்னு இருக்கிறது நீ உன் உடம்பும் நீயும் ஒன்றுன்னு நினச்சின்னு இருக்கிறீங்க. ஆமாம். ஆனால் உடம்பும் நீயும் ஒன்றும் இல்லை, உன் மனசும் நீயும் ஒன்று. அப்போ ஆன்மாவும் உடம்பு ஒன்றும் இல்லை இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஆன்மா மனசு ஆன்மாவோட போய் சேரும்போது ஆன்மா தான் நான், அங்கே மனசு இல்லை, உடம்பும் இல்லை, உடம்பும் இல்லை, மனசும் இல்லை. அப்போது நான்ன்றது மட்டுங்குது. நான்ன்றதுன்னா அது பேரொலியாக இருக்குது. அது என்ன நிலையில் இருக்குதுன்னா கடவுள் நிலையில் இருக்குது, மனுஷன் நிலையில் இல்லை. திருப்பி அதிலேருந்து மனசு பிரிஞ்சு வந்துச்சுன்னு சொன்னால் மனுஷன் மாறி போனால் மனநிலைக்கு ஏற்ற மாதிரி செயல் செய்கிறான். ஐயா 2 மாதம் முன்னாடி நம்ம பேசும்போது நம்ம தலை தான் கோபுரம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம். நீ கிரிவரணம் போக வேண்டாம், உனக்குள்ளே இருக்கிற ஜோதியை மேலே பாரு அப்படின்ட்டு. அப்படி அவங்க இதே வந்து ஐயப்பமார்கள் ஜோதியை பார்க்கறதுக்காக அவங்க அப்படிலாம் போகிறாங்க. அப்போ நம்ம பார்க்குற ஜோதி தலை மேலே இருக்குது. அப்போ மேலே ஜோதி இருக்குனாக்கா நமக்கு மேலே இருக்க ஜோதி மேலே இருக்குது. ஜோதின்ற பொருள்மா மனுஷனுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் உயிர் வாழ முடியும். அவனை உடலை விட்டு ஜோதி வெளியேறுச்சுன்னா அவன் இருக்க மாட்டான், பூமியில் படுக்கையில் தான் கிடப்பான்.
அப்போது மனுஷனுக்கு உயிர் என்னவாகுது, மனம் என்னவாகுது, ஆன்மா என்னவா இருக்குதுன்னா ஒளியும் ஓசையுமாகுது. இப்போ ஒரு ஆஸ்பத்திரியில் ஒருத்தன் இதில் படுத்துன்னு இருப்பான், கோமா ஸ்டேஜில். ஆனால் உயிர் இருக்குது, சாகலை. ஆனால் அவனை என்ன சொல்கிறாங்க, மூளைச்சாவு இல்லையா? மூளைச்சாவுன்றது என்னது, அப்போ சாவுன்றது என்னது, மனமற்ற நிலை அப்படின்னு பார்க்கணும். நம்ம மனசுன்றது தனியாக ஒரு பொருள், அது எண்ணம் மூச்சோட எண்ணம் கலந்த பொருள் மனசு. இந்த எண்ணமும் மூச்சும் போய் ஆன்மாவோட இணைஞ்சதுன்னா ஆன்மா தரிசனம் அது. ஆனால் அந்த ஆன்மா எங்கே இருக்குதுன்னா மனுஷனுடைய மூளைக்கு மேலே இருக்குது. கபாலத்துக்கு மேலே இல்லை, மூளைக்கு மேலே. கபாலத்துக்கு பிரணவமேடுன்னு பேர் அதுக்கு இல்லையா? அதில் இருக்குது. இப்போ ஆடு இருக்குது இல்லை, அதனுடைய தலை உடச்சி பார்த்தீங்கன்னா மாதளம் தோல் உரிச்சுக்கிறியா? அது எப்படி மேடு பள்ளமாக இருக்குது, உன் தலை அதே மாதிரி தான் இருக்கும். மாதுளம் ஓடு மாதிரி தான் மனுஷனுடைய தலை. அப்போது அதில் அந்த மூளைக்கும் அந்த ஓட்டுக்கும் இடையில ஆன்மா இயங்குது. அப்போ ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த வழியா தான் அதனால தான் அந்த உச்சி மட்டும் கொலன்னு இருக்குது பிறக்கிறதுக்கு முன்னே. பிறந்த பிறகு அப்புறம் கெட்டியாகுது. அப்போது அந்த குழந்தை பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடம் மட்டும் ஆடிக்கினே இருக்கும். ஆமாம், ஒரு 3 மாதத்துக்கு இருக்கும் இல்லையா? அப்போ அங்கே தான் ஏக்கம் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும்ல. ஆனால் தெரிஞ்சுக்கிறது கிடையாது. நம்ம தான் அவ்வளோ தூரம் யோசிக்கிறது கிடையாது. ஏன்னா குழந்தைய தூக்கி போய் இது கரோடு பற்ற மாதிரில பேர்த்திடுறோம். அதனால் மனம் போய் ஆன்மாவோட சேரும்போது நான் என்ற பொருள், மனம் வந்து ஆன்மாவோட இருந்து பிரிஞ்சதுன்னா மனுஷன்ற பொருள். இப்படி 2 வகையாக மாறுபட்டுடும். அப்புறம் இப்போ நம்ம கோபுரத்துக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறோம். ஆமாம், வர 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுறாங்க. ஆமாம், சரிங்களா? அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு தலை தான் கோபுரம் அப்படின்ற போது மனிதனுக்கும் கும்பாபிஷேகம் இருக்கா ஐயா? அது ஞான வழியில் இருக்கா? இப்போ கும்பாபிஷேகம் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, அது மேலே வந்து ஆகாய கலசம் வச்சு தண்ணி கலசம் வச்சு தண்ணி ஊற்றுறாங்க, நவதானியம் வைக்கிறாங்க. அந்த தண்ணியினுடைய கலசத்தினுடைய நிறம் எப்படி இருக்குது? மஞ்சள் கலர்ல இருக்கும், தங்க நிறம். ஐம்பொண்ணுக்கிட்ட எந்த பொண்ணானா இருக்கட்டும், தங்க நிறமாக இருக்குது. அதே மாதிரி 12 வருஷம் யோகத்தில் சீரான யோகம் ஒருத்தன் பண்ணான்னா அவனுக்கு இது அமிர்தம் சுரக்கும். அப்போ அமிர்தம் சுரக்கும் போது அவனுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த கலசம் மாதிரியே நிற்கும், தங்க மாதிரியே நிற்கும், அவன் தலைக்கும் ஆகாயத்துக்கும். இது அனுபவிச்சால்தான் தெரியுமே தவிர சொன்னால் புரியாது இல்லையா? அந்த மாதிரி நிற்கிறதுக்கு கலசத்துக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு பதில் தான், இங்கே ஊற்றுறதுக்கு பதில் தான் அங்கே ஊற்றி அடையாளம் காட்டுறது. அதனால தான் சொன்னார் சிவாய்க்கது, உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லாறு விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்துடும் அருந்தரித்த பாதம். அம்மா அப்பா மேலே சத்தியமணி சொல்கிறேன்டா, அதுதான்டா ஞானம் அப்படின்ட்டான் இல்லையா? ஆனால் அந்த அளவுக்கு இந்த மனுஷனுடைய மனம் இடம் கொடுக்க மாட்டேங்குத. இங்கே எல்லாத்தையும் கேட்டுக்கிறான், வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி கட்டுறதுக்குறான். இங்கே எவ்வளோ வீட்டில் சொல்லுவானே, இப்போ மீசை கீச்சை வச்சுன்னு வெளியே சொல்லுவானே. ஆஹா, லேடிஸ் கஷ்டப்படலன்னு நான் சொல்லவே இல்லையே. ஆனால் லேடிஸுக்கும் ஜென்ஸுக்கும் ஒரு வித்தியாசங்குது சார். ஐயா அவங்க நினச்சா எப்போ வேணால் இங்கே வேணால் போகலாம், ஆனால் நமக்கு அந்த மாதிரி இல்லை. அதாம்மா, லேடிஸுக்கும் ஜென்ஸுக்கும் ஒரு வித்தியாசங்குதுமா. வீட்டுக்காரர் ராத்திரி ஒன்று போட்டுருந்தாருன்னு வச்சுக்கோ, காலையில் தூங்கி எப்போ வெடியோன்னு பார்த்து நிற்பேன். வெடிஞ்ச ஒன்று அந்தாலும் ராத்திரி வந்து குச்சி தச்சிட்டான் என்ன, தெரு ஃபுல்லாக போய் சொல்லிட்டு வந்துடுவான். ஆனால் அது வந்து சொல்லும் போது, பொம்பளைங்க சொல்லும் போது ஒரு கௌரவமாக தெரியும், எல்லாருக்கிட்டும் சொல்லிட்டான் மான் எடுத்துட்டேன் அப்படின்னுவான். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், மியூசிக் உள்ள ஓதப்பட்டோட வெளியே சொல்ல மாட்டேன்றான். வந்து 70s 80s முடிஞ்சிச்சு. இதெல்லாம் வந்து இப்போ அந்த மாதிரி நடக்கிறது இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறதால எது வந்தாலும் ஃபிளாட்டுக்குள்ளே முடிஞ்சிடுது. இங்கே எல்லாத்தையும் கேட்டுப்பாங்க. அங்கே வீட்டுக்கு போன உடனே எல்லாத்தையும் மறந்துட்டு பழைய நிலைக்கு போயிடுவாங்க. அப்போது அவங்க பழைய நிலைக்கு போயிடும்போது இங்கே கேட்ட எல்லாமே மறுதி ஆகிடும். அவங்க அதில் நிற்க மாட்டாங்க.
இப்போ இவ்வளோ பேர் உட்காந்து கேட்குறாங்கன்னா இதில் யாரோ ஒரு 10 பேர் கரெக்டாக இருப்பாங்க. மீதி பேரெல்லாம் அவங்க குடும்ப சூழல், அவங்க வறுமை, அவங்க தொழில், இதை மாதிரி பல விதங்களில் அவங்க பாழாக போயிடுறாங்க. அதனால் அவங்க கரெக்டாக அதை அட்டன் பண்ண முடியாமல் போயிடுறாங்க. அந்த நிலையை எட்ட முடியல, எல்லாராலையும் எட்ட முடியல. இப்போ கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் இப்போ தான் மலேசியாவிலேருந்து அந்த உபதேசம் வாங்கினார். அவர் உபதேசம் வாங்கி 3 மாதம்தான் ஆகுது. ஒரு நாளைக்கு காலையில் 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம் பண்ணுறாரு. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் பண்ணுறாரு. 4 மணி நேரம் பண்ணும்போது மலேசியாவில் பல கோடி ரூபாய் அங்கே போட்டுட்ருக்கிறாரு. அது வரல. ஆனால் இந்த உபதேசம் வாங்கிறதுக்கு முன்னே ரொம்ப வருத்தப்பட, இவ்வளோ பணம் போட்டேன், இப்படி போட்டேன், அப்படி போட்டேன், வரல, இப்படி ஆகிப்போச்சு, அப்படி ஆகிப்போச்சுன்னு. இப்போ 4 மணி நேரம் பாடம் பண்ணணும், வந்தால் வருத்தம் வரலன்னா போட்ட சொன்னங்க. இந்த மனநிலை கிடைக்கும். அதில் நானும் அப்படி தான் இருக்கேன். திட்டினா திட்டா கட்டி போ. முன்னாலே இப்போ நான் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட திட்டு வாங்கிக்கினேன். அப்போது அந்த மாதிரியான சூழ்நிலைகளால் அவங்க சரியான பாதையில் போக முடியாமல். உண்மையிலே இந்த பாதை மன தைரியத்தையும் மன வலிமையும் கொடுக்குது. ஆமாம்மா, பூர்வமாக நான் எல்லாரும் இந்த மாதிரியான விஷயம் நீ வேறு எதுலேயுமே அறிய முடியாது. எந்த துக்கமும் உன்னை பாதிக்காது, எந்த பயமும் உன்னை பயமுறுத்தாது, எந்த வாழ்க்கையை பற்றி நீ கலங்க மாட்ட. அந்த எண்ணத்தை உருவாக்குறது இந்த பாடம். அதனால தான் இதை மறுபடியும் நான் படிச்சு வயசுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த ஏஜை தாண்டினதுக்கு அப்புறம் அதை செய்யணும். எந்த ஏஜாக இருந்தாலும் செய்யணுமா, நீ சாவர வரைக்கும் செய்யணும். இதுக்கு என்ன அளவுக்கோல? அது நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு தடவை 16 வயசில் தொடங்கிடணும்னு முற்றிடணும்னு சொல்லலையா? சாவர வரைக்கும் செய்யணும். அதை உன் உயிரை நீ உணராத நீ வாழ்ந்தான்னா போனா சொல்லு. அதனால் அதுக்கு வயசே கிடையாது, எப்போ வேணாலும். ஆனால் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நான் போகிறேன் ரோட்டுக்கு, இதோ அந்த தம்பி வரான் ரோட்டுக்கு, 2 பேரும் ஓடலான்னா அவன் ஓடுவானா நான் ஓடுவேன்னா? ஏன் அவன் நானும் மனுஷன் அவனும் மனுஷன் தானே. வயசு கம்மி, இளமை இருக்குது. அந்த மாதிரி இளமையில் இது வந்தால் விந்து சுரப்பு இருக்குது, உச்சத்தை எட்டும். இந்த மாதிரி தள்ளாடி போய் கையாடி காலாடி வரும்போது பார்த்தா ஒரு சட்டி போட்டு சொரன்னா கூட கிடைக்காது. அது மாதிரி ஆகிடும். அதனால தான் சொல்லுங்கள். அப்புறம் பட்டினத்தார் ஒரு வாக்கியம் எடுத்தையா, ஆடுகிற ஆட்டமும் ஓடுகிற கூட்டமும் ஒரு நாள் ஓயும் போதும் கூடுகிற கூட்டமும் தான் சொல்லும் நீ யார் என்பது. இந்த பாட்டுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லுங்க. இப்போ உன் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணுற, எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்கிற, எல்லா ஜனமும் வந்தது, எல்லா ஜனமும் வாழ்த்துச்சு. வந்த மாதிரி அவங்க ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி ஒரு நாளைக்கு சாகரம், எல்லா ஜனமும் வருது, எல்லாரும் மாலை போடுறான், எல்லாரும் வாழ்த்துறான். இப்படி இருந்தால் இப்படி சொன்னாருங்க, அப்படி சொன்னாருங்க, இப்படி பேசினாருங்க, இப்படி செய்தாருங்க அப்படின்லாம் சொல்கிறான். ஆனால் அதை போனால் சுடுகாட்டுக்கு போனோடனே எல்லாம் வீட்டுக்கு போயிடுறான். ஆனால் அப்புறம் யார் வருது? அதுக்கப்புறம் யாருமா வருது? ஆனால் அதை தானே நான் இதை தான் பட்டினத்தார் சொன்னார். அதில் அப்புறம் வர்றது என்னடான்னா மனுஷனுடைய பாவ புண்ணியண்டா. இல்லை தான் சொல்லும் நீ யார் என்பது. அதுதான் அப்போ தான் நான் என்ன பண்ணேன்னு தெரியும், ஆட்டோயம் பண்ணேன்னு தெரியும், என்ன வருது என் கூடன்னு தெரியும். அப்போது வீடு வரைக்கும் பொண்டாட்டி வந்துடுவா இல்லையா, வீதி வரைக்கும் பொண்டாட்டி வருவா, காடு வரைக்கும் புள்ள வருவான், கடைசி வரைக்கும் என்ன வரும்? பாவ புண்ணியம் வரும். ஒன்றும் வராதில்லை, ஒன்றும் வராதுன்னு பிறக்க போகிறதே இல்லை, பாவ புண்ணியம் வரும். இதை தான் அவர் கண்ணதாசன் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை விளக்கம் கொடுத்தாரு. ரொம்ப அருமையான விளக்கம், ரொம்ப பெரிய அறிவாளி அந்த கண்ணதாசன். எத்தனையோ கவிஞருங்க இருந்தாங்க, இருந்தாலும் அவருடைய சிறப்பு தனி. அவர் சொல்கிறாரு, பாட்டு பாடன டிஎம்எஸ் கேட்குறாரு, பட்டினத்தார் பாடலில் வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோன்னு எழுதிக்கிறியப்பா. ஆனால் பட்டினத்தார் வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை வருவது பாவ புண்ணியமே நிற்கிறாரு. நீ ஏன் பாவ புண்ணியன்னு எழுதாத யாரோன்னு எழுதுன அப்படின்னு டிஎம்எஸ் கேட்குறாரு. யாரே? கண்ணதாசனை. அதுக்கு டிஎம்எஸ் அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தார். அது கண்ணதாசன். இங்கே பல பேர் இந்த தாமரை செல்வி இவங்க நிறைய படித்தவங்களாம் இங்கே பேட்டி எடுக்கும்போதெல்லாம், சாமி உங்களை சித்தர்ன்னு சொல்லலாமா, மகான்னு சொல்லலாமா, இல்லை ரிஷின்னு சொல்லலாமா அப்படின்லாம் கேள்வி கேட்டுருந்தாங்க. அப்போ நான் அவங்களுக்கெல்லாம் சொன்ன பதில், அன்றைக்கி சொன்ன பதிலும் இன்றைக்கி சொன்ன பதிலும் ஒரே பதில் தான்.
நான் மகானும் இல்லை, நான் சித்தரும் இல்லை, நான் ரிஷியும் இல்லை, நான் மனுஷன். ஆனால் இந்த மனுஷன் எப்படி பேசுகிறேன் இதுன்னா அனுபவத்தில் பேசுகிறேன். ஏன்னா எல்லாரும் ஆன்மீகத்தை நான் ரொம்ப நாளாக தேடுறேங்க, 10 வருஷமாக கடவுளை தேடுறேங்க, நான் 5 வருஷமாக தேடுறேன்னு இங்கே சொல்கிறாங்க எல்லோரும் வந்து. 6 வயசில் ஏற்பட்ட வலி எனக்கு. சோறு கிடையாது, போட துணி கிடையாது, தங்க இடம் கிடையாது அடுத்தவங்க வீட்டில், அவங்க போட்டால் தான் சாப்பிட முடியும். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது தோணுத்தான் இந்த ஆன்மீகம். கடவுள் இருக்குதா இல்லையா? இருந்தால் அவங்க வீட்டு பசங்களெல்லாம் நல்லா ஸ்கூலுக்கு போகுது, நான் மட்டும் மாடு மேய்க்க போகணும். அவங்களுக்கெல்லாம் அப்பா அம்மா இருக்குது, எனக்கு இல்லை. இந்த கேள்விகள் தான் இன்றைக்கி இங்கே எடுத்துன்னு வந்து விட்டுடு. அப்போது இந்த மகானு சித்தர் நிறைய பேர் இன்றைக்கி அவங்கவுங்களே ஒரு யாரும் சொல்லலைன்னா கூட அவங்களே போட்டுக்கிறாங்க பட்டத்தை. ஆனால் அதுக்கு ஏற்ற தகுதி நமக்கு இருக்குதான்னு பார்க்கணும், பார்க்காம போட்டுக்கூடாது. அப்போது சித்தருக்கு ஏற்ற தகுதி எனக்கு இல்லை, மகானுக்கு ஏற்ற தகுதி எனக்கு இல்லை, ரிஷிக்கு ஏற்ற தகுதி எனக்கு இல்லை. அதனால் நான் சொல்கிறேன், நான் மனுஷன், அனுபவத்தை பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி கண்ணதாசன் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படின்றத கடைசி வரை பாவ புண்ணியமே அப்படின்னு பட்டினத்தார் எழுதினார். ஏன்னா அவருக்கு அந்த தகுதி இருக்குது. ஆனால் எனக்கு அந்த தகுதி இல்லை, அதனால் நான் யாரோன்னு எழுதுனேன் அப்படின்னாரு. அப்போது ஒரு விஷயத்தை நம்மளை புகழ்ந்துக்கணும்னு சொன்னால் நமக்கு அந்த தகுதி இருக்கணும். அந்த தகுதி இல்லாத நானே பெரிய மகானு, நானே பெரிய சித்தர், நானே உலகம் அப்படின்னு சொல்லின்னு இருந்தா அது உலகத்தையும் ஏமாற்றி உன்னையும் ஏமாற்றிக்கிற மாதிரி இல்லை அது. அதனால் அந்த மாதிரி வேலை இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாருமா பட்டினத்தார். ஆனால் ஐயா நீங்கள் ஒரு காலேஜில் கஷ்டப்பட்டீங்க, அனாதையாக இருந்தேன்னு சொன்னீங்க. ஆனால் இன்னைக்கு இத்தனை வருஷம் கழிச்சு நிறைய பேர் அனாதையாக இருக்கிற ஆத்மாக்களுக்கு, மனசுங்களுக்கு, சரிங்களா, இப்போ நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருக்கீங்க. அப்போ இல்லை நீங்கள் ஏங்குறீங்க, இப்போ நாங்கள்லாம் பாக்கியசாலிங்கய்யா, உங்களை மாதிரி இருக்கிறவங்க நம்ம கண் கூட பார்க்குறோம்மா. அதுதான் நான் பல முறை வருத்தப்பட்டது உண்டு, கண்ணீர் விட்டது கூட உண்டு. ஏன்னா இந்த ஆன்மீகம் ஆராய்ச்சின்றது நான் மற்றவங்க மாதிரிலாம் பண்ணலை. நான் இவங்களாண்ட போய் கேட்டுக்கினேன், அவங்களாண்ட போய் கேட்டுக்கினேன், இத்தை படிச்சிக்கின்னு அத்தை படிச்சிக்கின்னு கேட்கல. நானாக சுயமாக ஆராய்ஞ்சேன் அதை, எது உண்மை எது பொய், என் துன்பத்துக்கு காரணம் கடவுளா நானேவா, இல்லை என் துன்பத்துக்கு காரணம் என் தாய் தகப்பனா, இல்லை நானேவா. இப்படி ஆராய்ஞ்சி 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 அந்த உண்மைகளை எடுத்ததால் தான் இன்றைக்கி இந்த உலக மக்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த உண்மையை சொல்லின்னுக்கிறேன். ஆனால் நான் ஆரம்ப காலத்தில் இந்த கடவுள் நிலையை எட்டின உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இனி இந்த உலகத்துக்கிட்ட பேசக்கூடாது, நம்ம கடவுளோட இணையணும் அப்படின்ற எண்ணம் தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் அது என்ன தவறோ, என்ன பாவமோ, என்ன புண்ணியமோ, கடவுள் என்னை எடுத்து வச்சு இங்கே தள்ளி விட்டுட்டான். இப்போ இவ்வளோ பேர், இத்தனை 1000 பேர், இத்தனை லட்சம் பேர்கிட்ட கத்தின்னுக்கிறேன். ஆமாம்மா, காலையில் உட்காந்து 7-8 மணிக்கு இது வரைக்கும் பேசின்னுக்கிறேன். அரசியல்வாதி கூட 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் தான் பேசுகிறான், பேட்டி எடுத்து 1/2 மணி நேரம் தான் பேட்டி கொடுக்குறான். நான் 5 மணி நேரம் 6 மணி நேரம் கத்திங்கிறேன் சோறு தண்ணியில் தான். அப்போ இது நான் பண்ண பாவம் தானே. அதனால் கடவுள்ன்றது ஒரு புனிதமான பொருள். இப்போ எல்லோரும் எங்கப்பா போய் வர, கல்யாணத்துக்கு போய் வருங்க, எங்கப்பா போய் வர, திருமணத்துக்கு போய் வருங்க. அது என்னது திருமணம்? எனக்கு புரியலம்மா. கொஞ்சம் நீ படித்த பொண்ணு, கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா கேட்டுப்பேன், நான் உலகத்துக்கு சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச பதில் சொல்றேயா. சொல்லுமா. இருமணம் செய்தது திருமணம் சொல்லிட்டு அந்த காலத்துலலாம் சொன்னாங்க. இருமணம்னா யார் மனம்? ஒரு ஆணோட மனசும் ஒரு பெண்ணோட மனசும், அதே மாதிரி 2 குடும்பத்தாரோட மனசும் ஒத்துமையா. 2 குடும்பத்தார் மனசுன்னா மொத்தம் 6 பேர் ஆயிடுறாங்க. 6 பேர் ஆயிடுறாங்க. ஆனா இருமணம் சேருது திருமணம் அப்படின்றாங்க. இருமணம் சேர்ந்தா 2 மனம் தானே ஆச்சு, 3 மனம் எங்கிருந்து வந்தது? நான் 3 மனம் சொல்லவே இல்லை. திருமணம் என்ன எத்தனையா, திரு என்ன எத்தனையா, அப்புறம் எங்கிருந்து வந்தது? நான் நினைச்ச ஆன்சர் இது என்ன தெரியுமா, இப்பெல்லாம் எங்க பார்த்தா லவ் மேரேஜ் தான் நிறைய பேர். அதனால திருமணத்துக்கு போறாரு ஐயரு, அவருக்கே திருமணம்னா தெரியாது. அதனால நிறைய லவ் மேரேஜ் தான். அதனால இதை பத்தி கரெக்டா சொல்றதுக்கு தெரியல ஐயா. ரொம்ப ரேர், எங்கேயாவது அரேஞ்ச் மேரேஜ் நடக்குது.
ஏமா ரொம்ப அபூர்வமாக தான் அரேஞ்ச் மேரேஜ் நடக்குது. எந்த மேரேஜ் ஈத்துக்குனாவது ஓடி போட்டோம், இல்லை அரேஞ்ச் மேரேஜாவது கிட்ட எதனா இருந்துட்டு போகுது. ஆனால் கல்யாணம் தானே அது பேர். ஆமாம், அதுக்கு தானே திருமணம்னு வச்சுக்குது. அது திருமணம் என்ன திருனா கடவுளுக்கு உயர்ந்த அப்போ ஸ்தானத்தை. அவரு கல்யாணமா இவங்களுக்கு கல்யாணமா? கூட நம்ம இது கும்பாபிஷேகம் முடிஞ்சோடனே கடவுளை கல்யாணம் பண்ண போகிறோம். கடவுளுக்கு போய் நம்ம கல்யாணம் பண்ண முடியுமா? ஆனால் பண்ணுறோம் ஊரை ஏமாத்துறதுக்கு. ஆனால் பண்ண போகிறோமே. இதெல்லாம் கடவுளுக்கு போய் கல்யாணம் பண்ண முடியுமா? மனுஷனுக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாத காலத்தில் கடவுளுக்கு போய் கல்யாணம் பண்ண முடியுமா? இதனுடைய உண்மையான பொருள் தெரிஞ்சிக்காமையே இப்படியே காலம் போயிடுச்சு. ஆமாம், எல்லா பத்திரிகைகள் அப்படி தான் போடுறாங்க. நாங்கள் எல்லாம் அதை தான் தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லா கல்யாண பத்திரிகையிலும் திருமணம் போடுறாங்க. அதனால நாங்களும் வந்து தொன்று தொட்டு அந்த திருமணம் அதுதான் நான் எல்லாரையும் கேட்டு, சரி இது என்ன திருமணம் 2 மணம்னு போட்டுருக்கலாமே, திருமணம்னு போடுறாங்க 3 மணம்ன்றாங்க. 3 மணம்ன்றது யாரு? அப்பா அது அம்மா சேர்த்தா கூட 6 மணமா போகுதுன்னு யோசித்தேன். பக்கத்தில் ஐயர் இருக்காரு. ஐயரும் இருக்காரு. அவரு கதையை விடு, அவரு துட்டுக்கு வந்துக்கிறாரு. அவர் தானே, இவங்க தானே சேர்த்து வைக்கிறவங்க. அதனால இதனுடைய பொருள் புரியாமல் பேசுகிற விஷயம். உலகத்தில் பூமி அசையாத இருக்குது, ஆகாயம் அசையாமல் இருக்குது. ஆனால் முப்பொருள் அசையுது, உலகத்துக்குள்ளே இயங்குது. அது என்னன்னா இயங்குது? நீர், நெருப்பு, காற்று. இது 3 இயங்குது இங்கே உலகத்தில். இப்போ இந்த முப்பொருள் ஒன்றா, அதனால தான் கல்யாணத்துக்கு போனால் 16 பெற்று பெருவாழ் வாழுன்னு வாசித்தான். ஏன் இதை வாழ்த்துறான்? 16 குழந்தைய பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கணும். இப்போ இல்லை போலீஸ் ஸ்டேஷன் இல்லையா, தெருவில் தான் இருக்கணும். இல்லைம்மா, இப்போ லாக்அப்பில் போட்டுருவாங்க. முன்னெல்லாம் இப்போ எத்தனை பார்த்தாலும் பிரச்சனையே கிடையாது. இப்போ 1 பேத்துக்கணும், இல்லை மிஞ்சி போனால் 2 பேத்துக்கணும், செத்து போகுது இன்னொன்னுட்டு. ஆனால் 16லாம் பெற்று எடுத்துன்னு போனோன்னு வச்சு ஊரில் அவ்வளோதான், நம்ம உள்ளே தான் போயிடணும். அது தப்பா புரிஞ்சிருக்காங்களே. 16 நற்குணங்களை பெற்று பெரும். அது என்னது? அது 16 நற்குணம் என்னம்மா? குணத்துல நல்ல குணம், கெட்ட குணம். இந்த மாதிரி தான்மா ஏமாத்திக்கினே வந்துட்டீங்க. பெற்று பெருவாழ் வாழ்க. அதான் 16 செல்வங்கள்னா எது 16 செல்வம்? அந்த இவரு கூட அப்படித்தான் கேட்டாரு. அந்த பாம்பு புத்த படையப்பால பாம்பு புத்துல கை ஊட்டியான்னு கேட்டாரு. ரஜினியை கேட்பாரு, அனுமோகன். அவரு கூட அந்த கேள்வி தான் கேட்டார் அன்றைக்கி, போன மாதம் பௌர்ணமி. அப்புறம் அவருக்கு சொன்னேன் இது மாதிரி நீட்டு, சாமி இது உலகத்துக்கே தெரியல சாமி, நீங்களாவது சொன்னீங்களே, இது ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சதுன்னு. அது மாதிரி இந்த 5 பஞ்சபூதங்களில் 2 அசையா பொருளாக நிற்குது. 3 பொருள் தான் இயங்குது உலகத்தில். இந்த 3 பொருள் ஒன்று எப்போ சேருதோ அப்போ 16 கலைகள் உண்டாகும். அந்த 16 கலைகள் என்னன்னா அது தெய்வக்கலை. அந்த தெய்வக்கலை இருக்கும்போது அங்கே மரணம் கிடையாது, ஏமா பிடிக்க முடியாது. அதுதான் பக்த மார்க்கண்டையன். அந்த 16 கலை இருக்கும்போது சிவத்தோடு மனிதன் வாழ்வான். அவன் சிவத்தோடு வாழும்போது மார்க்கண்டையன் யமன் போய் கயிறை போட்டால் சிவமும் சேர்ந்து மாட்டிக்கிச்சு. அதனால் சிவபெருமானுக்கோ வந்து யமனையே 8 வச்சு தண்டனை கொடுத்து அமைச்சிடுறாரு. அந்த மாதிரியான கலை அது. சூரிய கலை 12 மனுஷனுக்கு ஓடுறது, அக்னி கலை 8, சந்திரகலை 16. இந்த 16 கலையில் நிற்கும்போது கழுத்து கீழே மூச்சு கிடையாது, அது வாசியாக மாறிடும். அந்த 16 கலையில் மனுஷன் வாழும்போது மரணம் கிடையாது. அது 16 செல்வங்கள். அது அந்த 16ல் நிற்கும்போது நீ மனிதனும் கிடையாது, கடவுளோட வாழற. இங்கே மனித இயக்கமே கிடையாது. இந்த செல்வம் எல்லாருக்கும் கிடைக்காது. இந்த 16 செல்வம் சேரணும். இந்த 16ல் நீ வாழணும். இந்த 16ல் நீ வாழணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இடுப்பில் இருக்கிற அகாரம்ன்ற நெருப்பை ஏற்றணும், வயிற்றில் இருக்கிற மகாரம்ன்ற காற்றோடு சேர்க்கணும். ரெண்டையும் சேர்க்கணும். எத்தனையாச்சு? எத்தனைமாச்சு? 32. வயிற்றில் இடுப்பில் இருக்கிற நெருப்பு எடுத்துன்னு போய் காற்றோடு சேர்க்கணும். சேர்ந்தா எத்தனையாச்சு? 2 இந்த 2ஐயும் எடுத்துன்னு போய் சத்தத்தோடு சேர்க்கணும் உச்சியில். அப்போ எத்தனையாச்சு? இந்த 3 சேர்ந்தால் தான் 16 கலை. இதான் அக்னி கலை, இதான் சந்திரகலை. இந்த 16 செல்வங்களை பெற்று நீ உலகத்தில் நிரந்தரமாக வாழணுன்றதுக்கு தான் மகான்கள் ஆசீர்வாதம் பண்ணாங்க. 16 பெற்று பெருவாழ் வாழணும். 16னா இங்கே 16 புள்ளியை பெற்றுக்கிறது இல்லை.
இங்கே ஜனாதிபதி கூட 16 செல்வம் கிடையாது. உலகத்தில் எவனுக்கும் 16 செல்வம் கிடையாது. அமெரிக்கா ஜனாதிபதி கூட கிடையாது 16 செல்வம். எவனுக்காவது இருக்குமா? இருக்கவே முடியாது. ஆடு மேய்ப்பாரா? ஆடு ஒரு செல்வம், மாடு ஒரு செல்வம், கோழி ஒரு செல்வம், குழந்தைங்க ஒரு செல்வம், நீர்நிலைகள் ஒரு செல்வம். இப்படி 16 செல்வங்கள் இருக்கணும். ஆடு மேய்ச்சின்னு பாரு ஜனாதிபதி போய். அதனால் உலகத்தில் எவனுக்குமே அந்த 16 கிடையாது. 16 மகானுக்கு மட்டும்தான். அந்த 16 பெற்று நீ பெருவாழ்வு, அதுதான் பெரிய வாழ்வு விடாது. இன்பம், சிற்றின்பம், பேரின்பம். அப்போ அந்த 16 கலை பெறும்போது சிற்றின்பத்திலேருந்து நீ பேரின்பத்தை அடையிற. இந்த பேரின்பத்தை அடையணுன்னா இங்கே சிற்றின்பம் ஆணும் பெண்ணும் சேர்றது ஒரு சிற்றின்பம். ஆனால் ஒரு உடலுக்குள்ளே, பெண்ணினுடைய உடலுக்குள்ளே ஆணும் இருக்கிறான் பெண்ணும் இருக்கிறா, அவள் ரெண்டும் சேர்ந்தால் அது பேரின்பம். புரியுதா? இதை தான் சொன்னார். இருட்டறை மூலையில் இருந்த கண்ணி குருட்டு கிழவன் கூடல் குறித்து குருட்டினை நீக்கி மருட்டி அவளை மனம் புரிந்தாளேன்னார். இருட்டறையில் மூலையில் இருந்தாலும் கன்னி பொண்ணு, அதை முன்பக்கம் வந்தால் மாயை விடமாட்டேன் நான் சேரத்து கணவனோட. கணவனுக்கு காத்து இருந்து வயசாகி போய் தாத்தாவாயிட்டாராம். அப்போ இந்த அம்மா வயசு பொண்ணு போய் அவர்கிட்ட நின்று நடனம் ஆடினவுடனே அவருக்கு கண் பார்வை வந்துச்சான், இளமை வந்துதான். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கினாலாம். இந்த 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காரணமாக இருந்த இந்த மகனை விடுவாங்களா ரோட்டில்? அப்போ மகனை தனக்குள்ளே சேர்ப்பாங்க. அதாண்ட முக்தி மோட்சம்னு. இவ்வளோ கதை இருக்குது. திருமணம்னா திருமணம் இல்லை, அதான் திருமணம். 3 மனம் சேர்றது திருமணம். இந்த 3க்கு தான் ஒரு தாலி கவுத்தில் 3 முடிச்சு போய் 32 முடிச்சு போட்டா என்ன வேணாம். அந்த கவுர் நீட்டாக இருந்தது, நீட்டாக போட்டுக்கினே கிளம்ப தாம்பு கவுர் மாதிரி. ஏம்மா அது ஏம்மா 3 முடிச்சு போடணும்? இந்த 3 முடிச்சு ஒரு கடவுளுக்கு, அம்பாளுக்கு ஒரு முடிச்சு, மகாவிஷ்ணுக்கு ஒரு முடிச்சு, சிவனுக்கு ஒரு முடிச்சு. இது 3 சேர்ந்தால் திருமணம். திருமணம் சேர்ந்தால் பெரும் வாழ்வு. இதை தான் வள்ளலார் சொன்னார். மருந்தோ மருந்து நல் மருந்து நம்முள்ளே இருக்கு மருந்து, கைலை மருந்து இறப்பு பிறப்பு தவிர்க்கும் பெருமருந்துன்னாரு. அந்த 16 கலை இறப்பும் கிடையாது பிறப்பும் கிடையாது. அதை அடையணும். அதுக்கு அந்த திருமணம் தேவை. நீ திருமணம்னா எங்கள் அப்பா வீட்டுக்கார் சேர்த்துக்கினார், சித்தப்பா வீட்டுக்கார் சேர்த்துக்கினார், மாமா வீட்டுக்கார் சேர்த்துக்கினார். நீங்க போங்க. நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது, நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது. கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது, கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது. பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு, போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு. வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்கம் வாங்க, வாங்க வாங்க சாமியிடம் ஆசி வாங்க வாங்க. நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு.